Hello students, this is Ranjit. Today we have to see 12th Max Unit 12 Discrete Mathematics ல இருந்து Introduction to Exercise 12.1 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 12th ஸ்டாண்டர்ட்லே ரொம்ப ஈஸியான யூனிட்னா அது அந்த 12th யூனிட் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, சம்டைம் ஒரு 3 மார்க்கு, ஒரு 1 மார்க்கு கண்டிப்பாக வந்துடும். அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஆர் 9 மார்க் வந்து ஷூராக அந்த யூனிட்லேருந்து எப்பவுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த யூனிட்டோடைய இன்ட்ரோடக்ஷன் நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டா தான் அந்த சம்ஸ் போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா தமிழில் தர்க்க கணிதவியல் அப்படின்னு பேர். இதை பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரிஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸை 2 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் மேத்தமெட்டிக்ஸு, இன்னொன்று டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்னு பேர். கண்டினியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்நிலை கணிதம்னு பேர். டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்னா தனிநிலை கணிதம்னு பேர். ஸோ தனிநிலைனா அதோட சிம்பிள் வந்து இப்படி இருக்கும், சம்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தொடர்நிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி நம்ம நோட்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸ் அப்படின்னா அன்கவுண்டபிளி இன்ஃபைனைட் அப்படின்னு அர்த்தம். அதாவது எண்ணிட முடியாத, முடிவற்ற, எண்ணவும் முடியாது, முடிவற்ற, முடிவு இல்லாமல் போயிட்டேவும் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கண்டினியூஸில் சேர்ப்பாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இந்த இன்டர்வல் 0 to 1, 0லேருந்து 1க்குள்ளார இருக்கக்கூடிய ரியல் நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா 0.1, 0.01, 0.001, அடுத்து 0.2 இப்படி போயிட்டே இருக்கும். இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது போயிட்டே இருக்கும். ஸோ அது எண்ணவும் முடியாது, அது எப்படி இருக்கும், கவுண்ட்டும் பண்ண முடியாது, இன்ஃபைனைட்டாகவும் இருக்கும். இதுதான் அது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ். டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்ன்றது சொல்லிட்டேன் தனிநிலை கணிதம். இது என்னன்னா கவுண்டபிளி இன்ஃபைனைட், எண்ண முடியும், ஆனால் எப்படி இருக்கும், முடிவு இல்லாமல் போயிட்டே இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா எண்ணிடத்தக்க முடிவற்ற. ஸோ செட் ஆஃப் இன்டிஜர்ஸ், ஒரு இன்டிஜர்ஸ் எடுத்துக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா 0, -1 1, -2 2, -3 3 இருக்கு, அடுத்தது -4 4, -5 5. இது எப்படி இருக்கு, போயிட்டே இருக்கு, கவுண்டபிள் பண்ண முடியுது, அதே சமயம் எப்படி இருக்கு, இன்ஃபைனைட்டாக இருக்கு, தொடர்ந்து போயிட்டே இருக்கு. ஸோ இது வந்து டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்னு பேர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய பிரான்ச்சஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பினேட்டரிக்ஸ் அப்படின்றது, அதாவது சேர்மானங்கள், மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கு கணித தர்க்கவியல், பூலியன் அல்ஜீப்ரா, பூலியன் இயற்கணிதம், கிராப் தியரி, வரைபட கோட்பாடு, கோடிங் தியரி, குறியீடு கோட்பாடு, இது எல்லாமே இதனுடைய பிரிவுகள். எதில், இந்த டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸோட பிரிவுகள். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தியரி, அல்ஜீப்ரா, லாஜிக் அப்படின்னு வந்துட்டு பாருங்க. இது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு பேப்பர். இதனுடைய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மியூட்டேஷன்ஸ், அதாவது வரிசை மாற்றங்கள், வரிசையை மாற்றி 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 போடுவோம் தெரியுங்களா. 11th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th யூனிட்ல வந்திருக்கும். அடுத்தது காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சேர்வுகள், இதுவும் அதே 4th யூனிட்ல தான் வரும். ஸோ நம்ம 11th நல்லா படிச்சிருந்தோம்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதில் எல்லாத்துக்கும் என்னது, இந்த டிஸ்கிரீட் தான் பயன்படுது. அடுத்தது மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், கணித தொகுத்தறிதல். அது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதே யூனிட்ல இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் கூட அது. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுது இந்த டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் தான். அடுத்து இதோட சிம்பிள்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இதோட சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு இந்த சிம்பிள் பேர் பிலாங்ஸ் டூன்னு பேர். இப்போ எப்படி நம்ம ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் அடிஷன் சொல்கிறோம்ல, கூட்டல்னு சொல்கிறோம்ல, அதே போல் இதுக்கு பேர் பிலாங்ஸ் டூன்னு பேர். நம்ம எழுத்தில் சொல்கிறோம், இது வந்து சிம்பிளில் குறியீடு பண்ணுறோம். ஸோ இதுக்கு தமிழ் என்ன அர்த்தம்னா சேர்ந்தவைன்னு அர்த்தம். அதான் என்ன அர்த்தம்னா 1 2 3 4ன்னு நிறைய நம்பர் இருக்குது. இந்த நம்பர் எல்லாமே என்னது, செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர், இயல் எண்கள்னு பேர். இப்போ 1 2 எல்லாமே எதை சார்ந்தது, எண்ணை சார்ந்தது, நேச்சுரல் நம்பரை சார்ந்ததுன்னு அர்த்தம். அதான் சேர்ந்தவை. அடுத்தது இதுக்கு பேர் சச்சி தட்டுன்னு பேர். சச்சி தட்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது போல, எது போல, ஏ பிளஸ் பி அப்படின்னு 2 நம்பரை கூட்டி அது வந்து ரியல் நம்பரில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதே போல சச்சி தட். அதே போல் சி பிளஸ் டின்னு 2 நம்பரு அதே ரியல் நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதே போலன்னு பயன்படுத்துறதுக்கு, அதாவது மேலே இருக்கிறது போல கீழே இருக்கிறது, அதுக்கு வந்து சச்சி தட்டுன்னு இந்த சிம்பிளை பயன்படுத்துகிறோம். அடுத்தது ஃபார் ஆல், ஃபார் எவரி, ஃபார் ஆல் எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்படின்னா ஒவ்வொரு அல்லது அனைத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து ஏவை தலைகீழாக போடணும், அவ்வளோதான். இந்த சிம்பிளுக்கு பேர் ஃபார் எவரி அல்லது ஃபார் ஆல்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐவைன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் உங்களுக்கு தெரியும். இதில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஒய் இந்த நம்பர் ரெண்டுமே ரியல் நம்பர், ஐ தான் இமேஜினரி. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்ன்றது ரியல் நம்பர், அதான் ஃபார் ஆல். இதில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஒய்ன்றது ரியல் நம்பர்னு சொல்கிறோம். அடுத்தது இது பேர் இம்ப்ளைஸ்ன்னு பேர். இம்ப்ளைஸ்னா குறிக்கிறது, எதனை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் பி தென் கியூ, இதனுடைய பொருள் தான் இப்படி சொல்கிறாங்க. இஃப் பி, இப்போ பி இருந்துச்சுன்னா தென் கியூ, இதே போல் கியூவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் பி இம்ப்ளைஸ் கியூ. அதாவது பிக்கு அடுத்தது கியூ, தென் அப்படின்னா அடுத்தது, பிக்கு அடுத்தது கியூ அப்படின்னு அர்த்தம்.
அடுத்தது இதுக்கு பேர் தேர் எக்ஸிஸ்ட் அப்படின்னு பேர். தேர் எக்ஸிஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளது, அதில் உள்ளது அப்படின்னு அர்த்தம். அது எப்படி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இஃப் ஏ பிலாங்ஸ் டு என், ஏன்றது ஒரு நேச்சுரல் நம்பராக இருந்ததுன்னா, தேர் எக்ஸிஸ்ட் புதுசாக ஒன்று தோன்றுது, இதே போல் ஒன்று உருவாகுது. மைனஸ் ஏன்றதும் என்ன இருக்குது, நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், இது இதில் இருக்குன்னா இதுவும் இதில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது ஆக்சுவலி நேச்சுரல் நம்பரில் சொல்லக்கூடாது, மைனஸ் இதில் ஹோல் நம்பர்னு கூட எடுத்துக்கலாம். இது ஒரு ஹோல் நம்பராக இருந்தால் ஹோல் நம்பர் கூட கிடையாது. இசட் இன்டிஜராக இருந்தால் இதுவும் ஒரு இன்டிஜர் அப்படின்னு தான் எடுக்கணும். ஸோ ஏன்றது ஒரு இன்டிஜராக இருக்குன்னா மைனஸ் ஏன்றது ஒரு இன்டிஜர் அப்படின்னு சொல்லி இது முடியும். இது எக்ஸாம்பிள், இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இது. நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இப்போ சப்ஜெக்ட்குள்ளார வரும். இந்த பேப்பருக்குள்ளார இந்த யூனிட்குள்ளாரில் ஃபஸ்ட்டு எக்ஸஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு முக்கியமானது பைனரி ஆப்ரேஷன்ஸ். பைனரி ஆப்ரேஷன்னா ஈருறுப்பு செயலின்னு பேர். 2 உறுப்புகளை எப்படி செயல்படுத்துறது, அதுதான் பைனரினா 2. தி ஆப்ரேஷன் ஸ்டார் இஸ் ஜஸ்ட் எ சிம்பிள் விச் மே பி ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் மைனஸ் டிவிஷன், மேட்ரிக்ஸ் அடிஷன், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எக்ஸெட்ரா. இப்படி நிறையா இருக்குது ஆப்ரேஷன்ஸு. டிபெண்டிங் ஆன் தி செட் ஆன் விச் இட் டிஃபைன்டு. இந்த செட்டை பொறுத்து எது டிஃபைன் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கன்னா 2 எலமெண்ட் எடுத்துக்கிறேன் ஏபின்னு. அதை வந்து ஸ்டார், நான் ஜென்ரலாக ஸ்டார்னு ஒரு ஆப்ரேஷன், இது பேர் ஆப்ரேஷன் அர்த்தம். இந்த ஆப்ரேஷன் மூலயமா பண்ணும்போது இது எப்படி எக்ஸ்பிளைன் ஆகுதுன்னா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி மைனஸ் 7 அப்படின்னு ஒரு வேல்யூ வருது. இதை வந்து என்ன பண்ணுறோம், ஏ ஸ்டார் பி நம்ம குறிக்கிறோம், ஸ்டார்னு சொல்லணும் நம்ம. ஸோ இது எல்லாமே எங்கே இருக்குது, செட் ஆஃப் ரியல் நம்பர், இது எல்லாமே ரியல் நம்பரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஸோ இது என்னன்னா, இந்த ஆப்ரேஷன் எப்படி நமக்கு பயன்படுது அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்கணும். நோட், குறிப்பு என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேச்சுரல் நம்பர்ன்றது ஹோல் நம்பரில் இருக்கும், ஹோல் நம்பர்ன்றது இன்டிஜரில் இருக்கும், இந்த இன்டிஜர்ன்றது ரேஷனல் நம்பரில் இருக்கும், இந்த ரேஷனல் நம்பர்ன்றது ரியல் நம்பரில் இருக்கும், இந்த ரியல் நம்பர்ன்றது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கும். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன, ரியல் நம்பர் ப்ளஸ் இமேஜினரி, இது ரெண்டும் சேர்ந்தது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இமேஜினரினா ஐ இருக்கும். பாருங்கள், ரியல் நம்பரில் √2 போடுறோம், அதே பாருங்கள் இமேஜினரியில் √-2 போடுறோம். அதாவது ரூட்டுக்குள்ளார பாசிட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா அப்படியே வந்துடும் பாசிட்டிவாக, அதே ரூட்டுக்குள்ளார நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா அந்த நெகட்டிவ் சிம்பிள் என்னவா மாறிடும், ஐயாக மாறிடும். இந்த ஐன்றது தான் இமேஜினரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜினரி இல்லாமல் இருக்கிறது எல்லாமே என்னது, உங்களுக்கு ரியல் நம்பர் தான். இமேஜினரியும் ரியல் நம்பரும் சேர்ந்தது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இந்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கேன், இதை நீங்கள் வெரிஃபை பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் சம்ஸ் எல்லாமே போடுவோம். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 5 மார்க் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோஷூர். க்ளோஷூர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம், அதை பைனரி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம், எப்படின்னு சொல்லலாம். தமிழில் அடைவு பண்பு அப்படின்னு பேர். 2 எலமெண்ட் இருக்குது ஏபின்னு, அது ரெண்டும் தனித்தனியாக எஸ்ன்னு ஒரு செட்டில் இருக்குது. இப்போ வித் ஆப்ரேஷன் ஸ்டார் ஏபின்ற இந்த எலமெண்ட்டையும் ஸ்டாரை பொறுத்து நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் என்ன இருக்கணும், எஸ்ஸில் தான் இருக்கணும். இதுதான் அதோடைய பொருள். அதாவது க்ளோஷூர் ப்ராப்பர்ட்டினா என்னன்னா, 2 எலமெண்ட் தனித்தனியாக ஒரு செட்டில் இருக்குன்னா அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஸ்டாரை பொறுத்து அதுவும் எங்கே இருக்கணும், அந்த செட்டிலே இருக்கணும். அப்படி இருந்தால் அது க்ளோஷூர் ப்ராப்பர்ட்டி, அடைவு பண்புன்னு பேர். நெக்ஸ்ட் காமுடேட்டிவ். காமுடேட்டிவ்னா என்னன்னா, அதே தான் 2 எலமெண்ட் எஸ்ஸில் இருக்குது, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம் ஏ ஸ்டார் பின்னு. அப்போ இப்படி மல்டிப்ளை பண்ணாலும் திருப்பி பி ஸ்டார் ஏன்னு ஆப்போசிட்டில் மல்டிப்ளை பண்ணாலும் இது எங்கே இருக்கணும், கண்டிப்பாக எஸ்ஸில் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ 2 3ன்னு வச்சுக்கிறேன், அப்படியே பிக்கு பதில் 3 தானே, 3 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், 3 2s are 6, அதை மாற்றி போட்டாலும் ஒரு 2 3s are 6, திருப்பி போட்டாலும் 3 2s are 6 தான். அப்போ அது ரெண்டுமே எங்கே இருக்கும், நேச்சுரல் நம்பர் எண்ணில் தான் இருக்கும். இது அதனுடைய அர்த்தம். அடுத்து பாருங்கள் அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவ்னா சேர்ப்பு பண்பும் பேர் தமிழ். இதில் பார்த்தீங்கன்னா 3 எலமெண்ட் இருக்கும், ஏ பி சி பிலாங்ஸ் டு சி. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி, இதில் ப்ராக்கெட் போட்டுட்டு அடுத்தது இப்படி ப்ராக்கெட் போட்டாலும் 2 சைடும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும், அதுவும் அந்த செட்டில் தான் இருக்கணும். இப்படி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஐடென்டிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிட்டினா தனித்துவமானது, தனியாக இருக்கணும், சிங்கிளாக இருக்கணும், அது பொருள் அது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏஇ, இந்த ஈன்றது தான் ஐடென்டிட்டி எலமெண்ட். ஏன்றது ஒரு எலமெண்ட்டு, ஈன்றது ஐடென்டிட்டி எலமெண்ட். இது ரெண்டும் தனித்தனியாக எஸ்ஸில் இருக்குன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சரும் எஸ்ஸில் இருக்கணும். ஸோ ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏ. இதுக்கு என்ன மீனிங்னா, ஈன்றது ஐடென்டிட்டி எலமெண்ட். ஐடென்டிட்டி எலமெண்ட்னா அதோட வேல்யூ 1 இருக்கும் மல்டிப்ளைல. அதுவே பார்த்தீங்கன்னா அடிஷனில் அதோட வேல்யூ வந்து 0 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ வந்து 2 × 1 அப்புறம் 1 × 2, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 1னாலும் 2 தான், 1 × 2னாலும் 2 தான். அப்போ இங்கே பாருங்கள் 1, இந்த ஐடென்டிட்டி வேல்யூவோடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு அர்த்தம். இதுவே அடிஷனில் பாருங்கள் 2 + 0 0 + 2 ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குது. ஸோ ஒரு எலமெண்ட்டை ஐடென்டிட்டி கூட பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் அதே எலமெண்ட் கிடைக்கணும், ஒரு எலமெண்ட்டை ஐடென்டிட்டி கூட ஆட் பண்ணால் அதே எலமெண்ட் கிடைக்கணும். அப்போ அடிஷனில் ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து 0,
மல்டிப்ளிகேஷன் ஐடென்டி எலமெண்ட் வந்து 1. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ். இன்வெர்ஸ்னா என்னன்னா ஒரு எலமெண்ட்டை அதனோட இன்வெர்ஸ் கூட நீங்கள் இது ரெண்டையும் தனித்தனியாக எஸ்ல இருக்குன்னா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும்? ஒரு எலமெண்ட்டை அதனோட இன்வெர்ஸ் கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஐடென்டிட்டி கிடைக்கணும். இதுதான் முக்கியம். இந்த 2 ப்ராப்பர்ட்டி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது கன்ஃபியூஷன் இல்லாத பார்க்கணும். ஒரு எலமெண்ட்டை இ கூட மல்டிப்ளை பண்ணால் எலமெண்ட் கிடைக்கணும். ஒரு எலமெண்ட்டை இன்வெர்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணால் இ கிடைக்கணும். இதை மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. ஸோ அந்த 5 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் இது எல்லாமே நம்ம எதை பார்த்தோம்னா 12.1 எக்ஸசைஸை போடுறதுக்கான இன்ட்ரோடக்ஷன்ஸ் எல்லாமே. இதை பார்த்தாலே போதும் நீங்கள் 12.1 இருக்கிற எல்லா சம்மும் போட்டுடலாம். ஸோ பூலியன் மேட்ரிசஸ் அப்படின்னு அர்த்தம். பூலியன் அணிகள் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிக்ஸ் ஹூஸ் என்ட்ரிஸ் ஆர் எய்தர் 0 ஆர் 1. அதாவது இந்த ரியல் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து ஒன்று 0வாக இருக்கும் அல்லது 1ஆக இருக்கும். இது 2 எலமெண்ட்டை தவிர வேறு எலமெண்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே பூலியன் மேட்ரிக்ஸ்னு பேர். பாருங்கன்னா இதில் 2 டிவிஷன் தான் இருக்குது. ஒன்று ஜாயின் ஆஃப் ஏ அண்ட் பி, அதாவது இணைப்பு. ஜாயின்னா 3 இணைப்பு. ஏபியோட இணைப்பு, அதோட சிம்பிள் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். ஆர் மாரி இருக்கும், அதாவது வி மாரி இருக்கும். இது வந்து ஜாயின் ஆஃப் ஏபின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க ஒரு எலமெண்ட் 2 எலமெண்ட் எடுக்கிறேன். ஏ ஜாயின் பி, இதை படிக்கிறப்ப அப்படி பண்ணணும். ஏ ஜாயின் பி அல்லது ஏ இணைப்பு பின்னு சொல்லணும். இப்படி இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ தான் சொன்னேன். ஒன்று 0வாக இருக்கலாம், 1ஆக தான் இருக்கலாம். 2 0வையும் நம்ம இணைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 கிடைக்கும். இதே 0வையும் 1ஐயும் இணைச்சோம்னா 1 கிடைக்கும். 1ஐயும் இணைச்சோம்னா 1 கிடைக்கும். அடுத்தது பாருங்க ரெண்டாவது மீட் ஆஃப் ஏ அண்ட் பி. மீட்னா சந்திப்பு, மீட்டிங் சொல்கிறோம்ல சந்திப்பு. ஸோ ஏ மீட் பி. இதில் பாருங்க 2 1ஐயும் நம்ம மீட் பண்ணால் 1 கிடைக்கும். அதர்வைஸ் 0 1ஐயும் மீட் பண்ணிங்கன்னா 0 வரும். இதை ஷார்ட்டாக எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க இதில் வந்து இணைப்பு ஜாயினை பொறுத்த வரைக்கும் 2 0 இருந்தால் 0 வரும். மற்றபடி எது போட்டாலும் 1 வந்துடும். அதே போல் மீட்டை பொறுத்த வரைக்கும் 2 1 இருந்தால் 1 வரும். மீதி எதை போட்டாலும் 0 வந்துடும். அவ்வளோதான். ஸோ இந்த நோட்டு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஜாயிண்ட் அப்படின்னா என்ன வரணும்? 0. மீட்னா 1. அதர்வைஸ் எல்லாமே மாறி வந்துடும் ஆப்போசிட்டில். இது போல் நமக்கு நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகணும்னா ரஞ்சித் மேக்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ டு வாட்ச்.